நெஞ்சுரத்தோடு எந்த அச்சமும் தயக்கமும் இல்லாமல் தெளிவாக சொல்பவர் தனது ஜெய் பீம். எப்படி இருக்கீங்க செல்லம்? எல்லோருக்கும் வணக்கம். பெங்களூர்ல நான் வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க ஏன் வரீங்க? நான் வரேன், நான் பார்க்குறேன். இல்லை பார்த்து தான் ஆகணும்னாரு. சந்திச்சோம். குட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அது இது எதை பேசுறாரு. கடைசியில் ஒரு வார்த்தைக்கு வருவாரு, நீங்க வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது. ஆமா சார், எனக்கு கட்சி மேடையில் நிற்க முடியாது. நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவன் இல்லை, எனக்கு பிடிக்காது அது. ஐயாவுக்கு கேட்ட மாதிரி தான் உங்களோட ஒரு சின்ன அனுமதி எனக்கு கொடுக்கணும். என்ன அது? இல்லை, ஒரு விருது கொடுக்குறோம், அது எங்கள் கட்சி மூலமாக கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், நான் போராடுற கொள்கைக்காக போராடுற நீங்களோ உங்கள் கட்சியோ என்னுடைய தோழர்கள். இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கேன். இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா, திருமாவளவன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல, கொள்கை போராட்டத்தில். ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலரும் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நானு. பாருங்க, உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகம். நான் ஒரு கலைஞர் தான், ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை. என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க. அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்லை, மக்களோட அன்பு, மக்களோட நம்பிக்கை. ஆக ஒரு மேடை ஏற்றிய மக்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது, ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிட்டா. நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுதுல்ல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன், 9 வருஷத்துல தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் மன்னர்ன்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும், அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, அவர்தான். நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது, மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அவன் எப்படியும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்னுடைய ஆசான். அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார். ஒரு மாபெரும் சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் தான் எங்களை சிதைக்கினார். அவருடைய கோபம் தான் இன்னும் எனக்கு இருக்கு. அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது, அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார். பத்திரிகை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார், இந்த மாதிரி இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, ஒரு 2 காசு அதிகம் போட்டு வாங்குங்க பாப்பாரு. அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார். நிறைய இளைஞர்கள்,
கவிஞர்கள், கதாசிரியர்கள், இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள், கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஆசானை நான் ரொம்ப கேட்டுத்திருந்த பார்த்திருக்கேன். அவர் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு. ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகன், ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கணும். நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். எனக்கு உன்னுடைய நண்பனே ஆளும் கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆசான், அவருடைய மகள் கௌரி 35-40 ஆண்டு காலம் ஒரு தொடர்பு. அப்படி வளர்ந்தவங்க நம்ம. அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லையோ இல்லை அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லையோ ஈவினிங்காக நம்ம அங்கே போய் உட்கார்ந்தா எங்களுக்கு கிடைச்ச, நாங்கள் பார்த்த தொடுவானங்கள், எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம். அப்பேற்பட்ட கௌரியை சுட்டுக் கொள்ளும் போது அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும், பன்சாரே இருக்கட்டும், கல்பூரி இருக்கட்டும், நான் கர்நாடகத்தில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசுறேன்னு இல்லை, அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தோழி, என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள். அந்த மரணத்துல நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு. அதனால்தான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன், நான் அவளை புதைக்கல, விதைத்தேன். இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எழுதி கொண்ட காரணத்தினால்தான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு அப்புறம் நான் எனக்கு வேலை இருக்கேன் எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்குறீங்க, நான் தலித்து கிடையாது, ஆமா. ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பசியால பிறந்ததில்லை, வழியால பிறந்ததில்லை, அவமானத்துக்கு பிறந்தது. இன்னைக்கு வேர்வை மனமன்னு பேசிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வந்து வாடிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகாவில். அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம். அதுக்கு பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அங்க இறங்கினேன். சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓப்பன் ஜீப்ல என்னை நிற்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமாக போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம். ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற, நிறைய ஏழைகள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற தெருவில் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவர், ஏயோ சார் வேணாம் சார், அவங்க வந்து ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம், இது என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது, தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவரும் ஒருத்தர் கறி கடைக்காரன் அவன் வர்றான். அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய், பிரகாஷ் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்குறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி சொல்லுவோன்னு கை கொடுக்குறாங்க, அந்த எண்டு தான் தெரியுது. ஆனால் அந்த மனத்தில், அந்த ஸ்பர்சத்தில் எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார்.